திமுகவிலே இணைந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அதிர்ச்சியில் விஜய். நண்பர்களை, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. 21ஆம் தேதி மதுரையிலே தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்தப்பட்டது. அது ஒரு வெற்றி மாநாடாக அமைந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தொண்டர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிலே இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி விஜய்க்கு சற்று அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா திமுக தான் அரசியல் எதிரி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் விஜய் அவர்கள் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் சிலர் திமுகவிற்கு தாவிருக்காங்க. செந்தில் பாலாஜி முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் சீனிவாசன், ஒன்றிய துணை செயலாளர் லோகநாதன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் திமுகவிலே தங்களை இணைத்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக பாஜகவினரை குறிவைத்து திமுகவில் சேர்த்து வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது தமிழக வெற்றி கழகத்தையும் டார்கெட் செய்து வருவதாக அரசியல் வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய கோட்டையாகத்தான் இருக்கிறது. மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தையும் தன்னுடைய கோட்டையாக மாற்றிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி திமுகவிலே நாளுக்கு நாள் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். உண்மையில் தமிழ்நாடு அப்படிங்கிற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டதும் தொண்டர்கள் அனைவருமே வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கை நடத்தினாங்க. அதிகப்படியான உறுப்பினர்களை, அதுவும் மாற்று கட்சி இருக்கக்கூடிய உறுப்பினர்களை திமுகவில் இணைத்த பெருமை என்பது முன்னாள் அமைச்சர் நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்குத்தான் சாரும் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்குமே அதிமுக, பாஜக போன்ற கட்சியில் கூடிய தொண்டர்களைத்தான் திமுகவில் இணைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடிய முக்கியமான தலைவர், கரூரை சேர்ந்த முக்கியமான தலைவர் 2 பேரையும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திமுகவிலே இணைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவருடன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவிலே இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.